இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Realme Narzo 50, Realme Narzo 50 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இது தமிழ், இது இங்கிலீஷ், அவ்வளோதான். ஒரு மொபைல் ஒன்று நீங்கள் வாங்க வேலை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்க்கணும். எடுத்தோடனே ஒரு மொபைல், இந்த மொபைல் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மொபைல் எனக்கு பிடிக்கல, நீங்கள் நம்மளாவே டிசைட் பண்ணக்கூடாது. அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையாக வச்சு என்ன ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க, கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Realme Narzo 50, அதாவது Realme Narzo 50 இந்த மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைலில் எந்த ஒரு 5 ரூபா 10 ரூபா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம இதை ஷாப்பிங் பண்ணலாம். அது இல்லாமல் இது இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் இது ஆஃபராக போயிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய மொபைல் இருக்கணும். உங்களோட பழைய மொபைலு ஒரு எக்ஸ்சேஞ்சில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து உங்களோட பழைய மொபைலு கிட்டத்தட்ட எவ்வளோக்கு அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னா 12,150 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சேலில் போயிட்டு இருக்கு. அமேசானில் 12,990 ரூபாய் சேல் போயிட்டு இருக்கு. மிச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிசி பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை இப்போதைக்கு HDFC பேங்க் கிரெடிட் கார்டு சமயத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எப்போ வேணாலும் பார்க்கலாம். எந்த ஒரு கார்டு வேணாலும் மாற்றமாக இருக்கலாம். SBI கார்டு கூட மாறலாம். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க, டெபிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. டெபிட் கார்டுக்கு யாருமே கொடுக்கறது இல்லை சரியா. இந்த பிக் பில்லியன் டே சேலில் மட்டும்தான் டெபிட் கார்டு எடுத்துக்கிறாங்க. கிரெடிட் கார்டு தான் மற்றபடி எல்லா நேரமும் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கார்டை யூஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா அதுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,990 ரூபா. உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் எவ்வளோ அதை முழுவதுமாக அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா 12,950 ரூபா. ஒருவேளை மேபி உங்களுக்கு 11,000 ரூபா தான் எடுக்குது அப்படின்னா மிச்சம் 1,990 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1000 ரூபா கழிச்சிருவாங்க. மிச்சம் 990 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது போல தான் 12,000 ஒருவேளை மேபி உங்களோட ஓல்டு மொபைலில் வந்து எக்ஸ்சேஞ்சில் 12,000 எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னா மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 990 ரூபாயும் லெஸ் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு ரூபாய் கூட செலுத்தாமல் நீங்கள் Realme Narzo 50 வாங்கிக்கலாம். இல்லை என்னோட மொபைல் வந்து கம்மியாக இருக்குன்னா அதுக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. அதோட விலையோட ஒரிஜினல் ப்ரைஸு, எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸு, அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதை வச்சு ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கார்டை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால பார்த்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட் இருக்குது, நிறையா இருக்குது. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் பேங்க்கிட்டே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கிடாதீங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு மேபி நீங்கள் யாராவது கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கும். கிரெடிட் கார்டு இந்த டெபிட் கார்டுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணா கீழே போடுங்க. ஏன்னா அது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு. அதாவது அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா உண்மையாக சொல்லியிருக்கோம். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எனக்குமே வந்திருக்கு. அதான் நம்ம அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.